சம்போ சிவசம்போ மாப்பிள்ள. பல இடத்துல இன்றைக்கி மழை, ஞாயிற்றுக்கிழமை மழை நல்லா பெய்யுது. ஏன் ஸ்வீட் கடையில் அத்தனை விதமான ஸ்வீட் வச்சுருக்குறாங்க? வேறு வேறு மணங்களோடு, வேறு வேறு இனிப்பு சுவையோடு, இனிப்பு சுவையில் புளிப்பு கலந்தது, இனிப்பு சுவையில் துவர்ப்பு கலந்தது, இனிப்பு சுவையில் கசப்பு கலந்ததுன்னு நிறையா வகையான ஸ்வீட் வச்சுருக்காங்க. பால் மணம் வீசுகிற மாதிரி ஸ்வீட் இருக்குது, ரோஜாப்பூ மணம் வீசுகிற மாதிரி ஸ்வீட் இருக்குது, வெனிலா மணம். இதெல்லாம் எதுக்கு? இனிப்பு ஒரே இனிப்பு தானே, அப்படியே வச்சுக்கலாமில்ல. பல வகையான ரசனை உள்ள மனிதர்கள் பல வகையான வண்ணங்கள் பூசப்பட்ட இனிப்புகளை தேடி வாங்குகிறாங்கங்கிறனால அந்த ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிறவங்க பல வகையான ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனுடைய மூலம் இனிப்பு. இறை வழிபாட்டினுடைய மூலம் சிவம். சிவத்தை எதோடு சேர்ந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறத பொறுத்து உருவங்கள், வடிவம், உயரம், பூஜை முறைகள் மாறுது. எல்லா வகையான மனநிலை உள்ள, எல்லா வகையான ரசனை உள்ள, எல்லா வகையான மனோவயப்பட்ட மனிதர்களையும் தன்னோட வச்சுக்கணும், இறைவனை நோக்கி நகர்த்தணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சித்து வழி அப்பச்சி செஞ்சு வச்சுருக்க நுட்பமான வேலைப்பாடுகள், சில அறிவியல் கோட்பாடுகளோடு அமைக்கப்பட்ட பல வகையான கோயில்கள். அரசர் காலத்து கோயில்கள் எல்லாமே சிறப்பானது தான். நீங்கள் அதை தேடி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஏதோ ஒரு அரசர் கட்டின கோயில் இருக்கும். கற்கோயில்னு சொல்லுவோம். பழைய அமைப்பில் இருக்கும். இப்போ முதல்ல இருந்த கோயில்கள் எல்லாம் எங்கேயுமே நவகிரகம் கிடையாது. இப்போ எல்லா கோயிலையும் நவகிரகம் வச்சுருக்காங்க. முதல்ல அப்படி வைக்க மாட்டாங்க. வச்சுருக்கிற இடம் அப்படி சிறப்பான இடமா இருக்காது. ஈசானியத்தில் தான் வச்சுருப்பாங்க. அந்த இடம் காலியாக இருக்கணும். அது கொஞ்சம் பழைய மெத்தடி. இப்போ இடையில புகுந்த அறநிலைத்துறையும் மக்களும் நவகிரகம் இருந்தால் தான் மக்கள் வாராங்கிறதுனால மக்களை வர வைக்கணும், அதில் ஒரு வசூல் நடக்குதுங்கிறதுக்காக செய்யப்பட்டது தான். இப்போ இடைச்செருகள் தான் அது. நீங்கள் பழைய கோயில் போனீங்கன்னா அது ஒரு சில சிவன் கோயில் எங்கேயோ ஒரு மூலையில் மட்டும்தான் இருக்குது. மற்ற பக்கமாக எல்லா கோயிலையும் அது இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் புதுசாக கட்டுறது மாதிரி தான் இருக்குது. கோயில் பழசாக இருக்குது. அந்த ஈசானியத்தில் வச்சுருக்க நவகிரகங்கள் புதுசாக இருக்கும். ஆனால் நவகிரக பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாமாங்கிற கேள்வி தான் இன்றைக்கி என்கிட்ட வந்தது. பரிகாரங்கிறது உங்களுக்கு கொடுக்குற ஒரு மன திருப்தி. இப்போ உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய பாதிப்பு உங்கள் பிறப்பிலேயே கொஞ்சம் குறைவாகவோ அதிகமாகவோ இருந்து நீங்கள் செவ்வாய் தோஷத்துக்காரராக இருந்தால், நீங்கள் கர்ப்பமாகும்போது இருந்த கர்ப்பகால கணக்கும், நீங்கள் பிறந்தபோது முதல் சுவாசத்தில் அந்த கதிர்வீச்சினுடைய அளவுகள் எச்சு கம்மியாக இருந்து அதை கணித்து எழுதப்பட்ட ஒரு செவ்வாய் தோஷம் இருந்தால், அதைய பிறப்பில் பெற்றதை வெளி முயற்சியில் நாம் முழுசாக அதை நிறைவடை வைக்க முடியாது. குறைவாக இருந்தால் அதிகப்படுத்துகிறதோ, அதிகமாக இருந்தால் குறைக்கிறதோ முடியாது. அது ரொம்ப உள்ளே போய் பகுப்பாய்வு பண்ணி பார்த்திங்கன்னா, செவ்வாய் தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பிளட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதை அந்த கதையிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான அணுக்கள் பிளவுள்ள அடுத்த செட்டு அதே மாதிரி இருந்தால் உடலுடைய வெப்பநிலை சமமாக இருக்குது, அதனுடைய எண்ணங்கள் சமமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிற பெண்ணை கோர்த்து மணவாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி பண்ணியிருக்காங்க. ராகு கேது, சிலது தலை இல்லாதது, முண்டம், மூலி கிரகங்கிறதெல்லாம் அதனுடைய செயல்பாடுகளை வச்சு உருவகப்படுத்துறது தான். எப்படி உங்களுக்கு கும்பராசினா விண்வெளியில் வான்வெளியில் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய கூட்டம் கும்ப வடிவத்தில் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு உவமைக்காக சொல்லப்பட்டது. அது கும்பம் கிடையாது. கும்பம் மாதிரியான வடிவத்தில் அது இருக்குது அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது. அதை பிடிச்சிட்டு நீங்கள் இன்றைக்கி ஆட்டை பிடிச்சி திரியறதுமே, நண்டை போய் கும்பிட்றது, தேலை போய் கும்பிட்றதெல்லாம் முட்டாள்தான் மாப்பிள்ள. தஞ்சாவூருக்கு பக்கத்துலேயோ கும்பகோணத்துக்கு பக்கத்துலேயோ நந்தன் ஒரு நண்டங்கோயில்னு சொல்லுவாங்க. நண்டு தாவம் செஞ்ச மாறியுமே அது பின்னாடி சிவலிங்கத்தில் போய் மறையிற மாதிரி ஓட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க. இருக்குது, நடந்திருக்கலாம். ஆனால் அது நண்டாக சாபம் வாங்கணுமே, அவனுடைய விமோச்சனத்துக்காக
அங்கே போய் வேண்டியிருக்காருன்னா நீங்கள் அப்புறம் உங்களுக்கு அந்த அந்த விருச்சிகமா அது பேர் கடகம் நினைக்கிறேன். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறத எல்லா கோயில் எல்லா கோயில் எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டா நல்லதான் மாப்பிள்ள. உங்களுக்கு பரிகாரம்னு சொல்கிறது பழிக்காதுங்கிற நான். அதெல்லாம் ஒரு நிம்மதிக்காக சொல்லப்படுறது, மன நம்பிக்கை ஊட்டுறதுக்காக சொல்லப்படுறதை உடைய நீங்கள் பிறப்பில் நீங்கள் ஜாதகத்தை நம்புகிற ஆளாக இருந்து ஜாதகத்தை நம்புகிற ஆளாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது சரியாக இருந்து மிகச்சரியான ஜோசியராக இருந்து அவங்க என்ன பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரத்தினால நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிறப்ப இருந்த காலநிலை விண்வெளியில் இருந்த நட்சத்திர அமைப்புகளை இங்கே உட்காந்துட்டு நீங்கள் நாலு கூட தண்ணி ஊற்றி மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை. மனிதனுடைய உடல்வாகு மனவாகு ரெண்டையும் வச்சு குறிப்பிட்ட வேலைக்காக அரசர்கள் நம்மளை பயன்படுத்துறதுக்காகவும் இந்த பூஜா புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் நம்மளை வகைப்படுத்துறதுக்காக வகையாக மனிதனுடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் செயலையும் உடல்வாகையும் பிரித்து வைக்கிறதுக்காக அவர் அறிவியல் கோட்பாடை வச்சு இந்த ராசியில் இருக்கிறவன் இப்படி இருப்பான், அந்த ராசியில் இருக்கிறவன் அப்படி இருப்பான்னு ஒரு நட்சத்திர தொகுப்பினுடைய கதிர்வீச்சுக்களுக்கு உட்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மனிதர்களை எப்படி கையாளுறதுங்கிறதுக்காக மனிதர்களை கையாள்வதற்காகத்தான் அது படைக்கப்பட்டிருக்குது, அது உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே இருக்கிறது சரியாக இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு இந்த காலத்தில் இப்போத்தி பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. அதில் விதிக்கப்பட்ட விதிக்குள்ளே கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இப்போ இல்லாத போது அந்த ஜோசியத்தை உருவாக்கினப்போ இருந்த நம்ம முன்னோர்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. பகலாக இருக்கிறது இரவாக இருக்குது, இரவாக இருக்கிறது பகலாக இருக்குது. இன்றைக்கி ஆணும் பொண்ணும் அப்படித்தான் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த பரிகாரத்தை தூக்கிட்டு சும்மா ஓவராக மனசை போட்டு குழப்பிக்க வேண்டான்னு சொல்ல வரேன். ஓகே, பரணையில் பிறந்தால் பாராழ்வான்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் இருக்க 2000 ஜாதுக்களில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பாதி பேர் பரணையத்தை இருக்க. என்ன பண்ணுறது? என்னடா எப்போ பார்த்தாலும் பரணி நட்சத்திரத்தையே பேசுகிறான்னு கோச்சிக்காதீங்க, இசுக்குனா தான் வருது வாயில். ஓகே, அன்பும் ஆசீர்வாதம். சம்போ சிவசம்போ. நீங்கள் பிற மனிதன் என்ன நம்மளுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலை நீங்கள் பிற மனிதனுக்கு செய்யாமல் இருங்க. நெஞ்சில் சிவம் ஏற்போம், செயலில் நேர்மை ஓட்டுவோம். ஓம் நமச்சிவாய்.